உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்குல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை இன்னும் வராமல் இருக்குது, நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் இருக்குது. அதனால் நீங்கள் நெருக்கப்படுறீங்க, ஒடுக்கப்படுறீங்க. அதுக்கு காரணம், ஒருவேளை நீங்கள் மற்றவங்கள தவறான வார்த்தையின் மூலம் பேசியிருக்கீங்களா? இல்லை புரிந்து கொள்ளாத கோபத்தில் எரிச்சலில் வார்த்தைகளை விட்டீங்களா? கர்த்தரிடத்தில் ஒப்புருவாங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க. கர்த்தர் இதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் தடைப்பட்ட எல்லா நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. ஏசப்படு ரத்தத்தால் கழுவப்படும், ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இந்த காத்துக்கொள்ளுங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க. இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்து கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்தரித்து பரிசுத்த காத்து வாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.